ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சார். ஏன்னா we can share with other people. not attend பண்ணாதவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ண முடியும் சார். I'm just started recording sir. So good evening friends. இந்த plan பாத்தீங்க அப்படின்னா டேபிள் நம்பர் it is 863. It's a non-linked non-par. Non-linkedனா என்னன்னா it's not a ULIP, it's a regular conventional product. Non-par அப்படின்னா போனஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது இல்ல. So it is a guaranteed addition plan. So என்ன ப்ராஃபிட் வருதோ அதை நம்ம முன்கூட்டியே நம்ம கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். இது வந்து ஒரு சேவிங் பிளான் வித் இன்சூரன்ஸ் எலிமெண்ட். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் த பிளான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளான் வந்து சிங்கிள் பிரீமியத்துல அவைலபிளா இருக்கு. ஏன்னா இப்ப வர நிறைய பிளான்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. சிங்கிள் பிரீமியத்துல பிளான் அவைலபிளா இருக்கு. இல்ல அப்படின்னா லிமிடெட் பிரீமியம் ரெண்டு கொடுத்திருக்காங்க. ஸோ எய்தர் யூ கேன் கோ வித் சிங்கிள் பிரீமியம் ஆர் ஆஃப் ஆஃப் த டேர்ம். ஒரு 3 டேர்ம் இருக்கு, அதுக்கு பாதி பிரீமியம் கட்டினா போதும், அதுல இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு கேரண்டட் அடிஷன் பிளான் என்ன அப்படின்னா மெச்சூரிட்டி என்ன வரும்ன்றதே உங்களுக்கு இன்செப்ஷன் ஆஃப் த பாலிசியே சொல்லிடுவாங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த பாலிசியோட ப்ரௌச்சர்ல பாத்தீங்கன்னா அச்சீவ் லைஃப் கோல்ஸ் வித் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்திருக்காங்க. என்னன்னா லைஃபோட நிறைய கோல்ஸ் இருக்கும். சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனோ, மேரேஜோ, ரிட்டையர்மெண்ட்டோ, இந்த மாதிரி நிறைய பிளானிங் இருக்கும். அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நமக்கு பணம் வேணுன்றது ஒரு பெரிய நெசசரியா இருக்கும். அதுக்கு நீங்க பாலிசி இன்செப்ஷன் அப்பே உங்களுக்கு தெரியும் இவ்வளவுதான் மெச்சூரிட்டி வரப்போகுது. ஒரு 18 வயசுல குழந்தையோட கல்யாணத்துக்கு, 20 வயசுல மேரேஜுக்கோ, இல்ல படிப்புக்கோ, ஹையர் ஸ்டடிஸ்க்கோ என்ன வேணும்ன்றத அப்ப நம்மளால ஒரு பினான்சியல் பிளானிங் இனிஷியலாவே பண்ண முடியும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது சார் எல்லாம் சொன்ன மாதிரி இது ஒரு மணி பேக் பிளான். என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இன்னைக்கு என்டோமெண்ட் தான் மேக்சிமம் 35 இயர்ஸ் என்டோமெண்ட் ஆனந்த் தான் இருக்கு. இது 40 வருஷம் வரைக்கும் லாங் டேர்ம்ல ஒரு மணி பேக் பிளான் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே இருந்த என்டோமெண்ட்ல உங்களுக்கு தெரியும் 55 இயர்ஸ் டேர்ம் வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் நியூ மாடிஃபிகேஷனுக்கு அப்புறம் வி கான் வித் 35 இயர்ஸ் டேர்ம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிளான் அகைன் ஒரு 40 இயர்ஸ்க்கு ப்ரொபோசிஷன்ல நம்மளால பாலிசி கொடுக்க முடியும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் இன்னொன்னு முக்கியமா என்னன்னா மெச்சூரிட்டி வேல்யூ வந்து ஃபுல்லாவே பேயபிள். ஈவன் எஸ்பிடியூ கொடுக்கறத கூட மைனஸ் பண்ண போறது இல்ல. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா எல்லா மணி பேக் பிளான்லயும் நம்ம கொடுக்குற எஸ்பிடியூ என்ன பண்ணுவோம்னா லெஸ் பண்ணிட்டு தான் மெச்சூரிட்டி வேல்யூ செட்டில் பண்ணுவோம். வேற இதுல மணி பேக்க நம்ம சர்வைவல் பெனிஃபிட்டா கொடுத்தா கூட அதை வந்து மெச்சூரிட்டில லெஸ் பண்ணாம கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய யூஎஸ்பி ஆஃப் த பிளான். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பிகர் பிரீமியத்துக்கு சீப்பர் பிரீமியம். நான் இப்ப கூட ஒர்க் அவுட் பண்ண பார்த்தேன் 10 லேக்ஸ்க்குலாம் சிங்கிள் பிரீமியம் போனீங்கன்னா 15 ரூபாய் ஸ்ட்ரெயிட்டா பிரீமியத்துல குறையுது. அதே 10 லேக்கு ரெகுலர் பிளான்ல போனீங்கன்னா per 1000க்கு 3 rupees. அப்ப இது ஒரு பெரிய யூஎஸ்பி. நீங்க ஒரு கஸ்டமர் கிட்ட பேச பார்த்து ஹையர் சம் அஷ்யூரை நம்ம கொடுக்க பார்த்து அவங்களுக்கு ரிபேட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. இதனால நம்ம கொஞ்சம் ஹை சம் அஷ்யூரை புஷ் பண்றதுக்கு ஒரு ஈஸி. அப்புறம் இதுல ஃபர்ஸ்ட் டைம் லோயர் பிரீமியம் ஃபார் ஃபீமேல் லைஃப். உங்களுக்கு தெரியும் இந்தியாவில வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலோட ஃபீமேலால் சர்வைவல் கொஞ்சம் அதிகம். நம்மளோட 2-3 வருஷம் அவங்க அதிகமா இருக்காங்க. ஏற்கனவே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்து டிஃபரன்ஷியல் பிரீமியம் இருந்தா நல்லா இருக்கும். அவங்களுக்கு வேற பிரீமியம், நம்மளுக்கு வேற பிரீமியம். இந்த பிளான்ல மேல் பிரீமியத்தோட ஃபீமேல் பிரீமியம் ஒரு 2 வயசு கம்மியா பார்க்கணும். எப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு 35 வருஷம் மேலோட பிரீமியம் அப்படின்னா 33 வயசுக்கு பிரீமியத்தை பாத்தீங்கன்னா தட் இஸ் ஃபீமேல் பிரீமியம். ஸோ இந்த கான்செப்ட் இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய யூஎஸ்பி. நீங்க பிரீமியம் பாக்குறது 40 வயசுக்கு மேலுக்கு பாத்தீங்கன்னா 38 வருஷம் பிரீமியம் ஃபீமேல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சார்ட் சார்லாம் ஷேர் பண்ணிருப்பாங்க. நீங்க எடுத்து அதை பாத்தீங்கன்னா அந்த பிரீமியம் எக்ஸாக்டா இருக்கு. அப்ப மேலோட ஒரு 2 இயர்ஸ் கம்மியா இருக்கு ஃபீமேலுக்கான பிரீமியம். ஸோ இது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் ஆஃப் த பிளான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 90 டேஸ் சில்ட்ரன்ஸ்ல இருந்து 60 இயர்ஸ் வரைக்கும் நம்மளால இந்த பிளான் கொடுக்க முடியுது. பாத்தீங்கன்னா ஹையர் ஏஜுக்கும் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். லோயர் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு இந்த பாலிசியை தர முடியும். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் மேக்சிமம் நீங்க சிங்கிள் பிரீமியத்துல பாத்தீங்கன்னா 80 இயர்ஸ் வரைக்கும் மெச்சூரிட்டி ஏஜ் தராங்க. அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் ரிட்டையர் ஆகி 10-15 வருஷம் ஈஸியா சர்வைவ் ஆகுறாங்க. அவங்க கிட்ட ஏதோ ஒரு பணம் இருக்கு, அதை வாங்கினா லாங் டேர்ம்ல ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா 80 வயசு வரைக்கும் அவங்களால அந்த பணத்தை நம்ம கூட ஹோல்ட் பண்ண முடியும் வித் இன்சூரன்ஸ் கவரேஜோட. ரெகுலர் பாலிசில மேக்சிமம் மெச்சூரிட்டி ஏஜ் 75. அப்ப 0 to ஆல்மோஸ்ட் 80 இயர்ஸ் வரைக்கும் ஒரு பிளானை நம்மளால ஸ்ப்ரெட் பண்ணி தந்திருக்க முடியுது இந்த பிளான்ல. நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா இதுல 3 டேர்ம், ஒன்னு வந்து 20, 30, 40 இப்படி வச்சுங்க 3 டேர்ம்ஸ் இருக்கு. இதுல 18 இயர்ஸ் ஆக பார்த்து சர்வைவல் பெனிஃபிட் வரணும். உங்களுக்கு தெரிஞ்சதுதான் மணி பேக்ல. அப்ப 20 இயர்ஸ்க்கு எப்ப
சர்வைவல் பெனிஃபிட் வரும்னா 18 இயர்ஸ்ல, அப்ப மினிமம் டேர்ம் 8. 30 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு சொல்றாங்க. ஏன்னா இதுல ஆஃப் ஆஃப் த டேர்ம்க்கு வந்து மணி பேக் ஸ்டார்ட் ஆகும். அப்ப 30ல பாதி 15 பிளஸ் 3 18 வருஷம், 40 20 வருஷம். சோ 20 வருஷத்துல கிடைக்கும். அப்ப எப்ப எஸ்பி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவங்களுடைய மேஜர் ஆகுற ஏஜ். சோ இதுதான் மினிமம் என்ட்ரி ஏஜா வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ் பாலிசிக்கு பாலிசி 75 இயர்ஸ்ல கம்ப்ளீட் ஆகணும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மேக்ஸிமம். சோ ஈஸி கால்குலேஷன், நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால கால்குலேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சிங்கிள் பிரீமியத்துல 80 இயர்ஸ் மெச்சூரிட்டி ஏஜ் பாத்தீங்கன்னா 20னா 60, 30னா 50, 40னா 40. சோ இது சின்ன ஒரு கால்குலேஷன் தான். சிங்கிள் இருந்தா 8 இயர்ஸ்ல மெச்சூரிட்டி ஆகணும், ரெகுலர் இருந்தா 75. 18 இயர்ஸ்ல எஸ்பி டியூ ஸ்டார்ட் ஆகணும், அதுதான் மினிமம் ஏஜ். சோ ஒரு தடவை 2 தடவை கால்குலேட் பண்ணீங்கன்னா you will be through with that. சோ இது ஒரு கேட்சிங் பாயிண்ட். அதே மாதிரி மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ்க்கு 28 இயர்ஸ்ல இருக்கு, 30 இயர்ஸ்க்கு 33 இயர்ஸ்ல இருக்கு, 40 இயர்ஸ்க்கு 40 இயர்ஸ் டேர்ம். இது நான் சொன்ன மாதிரி சிங்கிள் பிரீமியத்துக்கு 8 இயர்ஸ் மெச்சூரிட்டி ஏஜ், ரெகுலருக்கு 75 இயர்ஸ். சோ இது நெக்ஸ்ட் அட்வான்டேஜ். அப்புறம் இதுல சார் எல்லாம் பேசின மாதிரி ஒன் டைம் ரெகுலர் பிரீமியம் என்ன பண்றாங்கன்னா ஆஃப் ஆஃப் த டேர்ம்க்கு ரெகுலர் பிரீமியம் இருக்கு. அப்ப என்னன்னா பாலிசியோட டேர்ம் 20 இயர்ஸ்னா 10 இயர்ஸ் பே பண்ணீங்கன்னா போதும், 30 இயர்ஸ்னா 15 இயர்ஸ், 40 இயர்ஸ்னா 20 இயர்ஸ். சோ ஆஃப் ஆஃப் த டேர்ம் பிரீமியம் பே பண்ணாலே போதும். அப்ப இன்னைக்கு இருக்கிற ஏஜ் குரூப்ல மில்லியனர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். 25 வயசு இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நம்மளால 40 வருஷம் கொடுக்க முடியும்னா 65 வயசுல பாலிசி முடிய போகுது. whereas he has to pay only for 20 இயர்ஸ்னா அவனோட 45 வயசுல அவனோட கமிட்மெண்ட் பெருசாக பார்த்து பிரீமியத்தை கட்டி முடிச்சிட்டு இருப்பான். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம அப்ப பெரிய பாலிசி ஸ்பேஸ பார்த்து அவங்களுடைய லைஃபோட பெரிய கமிட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிரீமியத்தை லிமிட்டடா பே பண்ணிருக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் நான் சொன்ன மாதிரி பிரீமியம் ஹையரா இருந்தா, சம்மஷூர் ஹையரா இருந்தா ரிபேட் ஹை சம்மஷூர் கொடுக்குறாங்க. பாத்தீங்கன்னா 10,000க்கு 15 rupees சிங்கிள் பிரீமியத்துல, ரெகுலர் லிமிடெட் பேமெண்ட்ல 3 rupees. இதை நீங்க கால்குலேட் பண்ணினா ஏன்னா சிங்கிள் பிரீமியம் ஒர்க் அவுட் பண்ண மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 30-40,000 ரூபாய் டைரக்ட்லி டிஃபரன்ஸ் வருது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்ப நீங்க அந்த 30-40,000 சேவ் பண்றதை சம்மஷூர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா மெச்சூரிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது. இது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் நீங்க முக்கியமான ஒரு விஷயம் இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 3 டேர்ம் இருக்கு, 20, 30, 40. ஸ்டில் மணி பேக்ன்றதுனால 20 இயர்ஸ்க்கு பாதி வருஷம் தான் பிரீமியம் கட்டுவான், 10 வருஷம் கட்டி முடிச்ச உடனே அந்த டேர்ம் 10 பிரீமியம்ஸ் கட்டி முடிச்ச உடனே 3% ஆஃப் சம் அஷ்யூர் கைக்கு வந்துடும். அடுத்து ஒரு 5 வருஷம் 10வது வருஷம் 10% வருதுன்னா 15ல 10%. சோ 2 எஸ்பி டியூ வாங்கிடுறாங்க. 20th இயர்ல மெச்சூரிட்டி வரப்போகுது. இதே 30 இயர்ஸ்னா ஆஃப் ஆஃப் த டேர்ம் 15 வருஷம் தான் கட்ட போறாங்க. அப்ப கட்டி முடிச்ச உடனே 15% வந்துருது 15வது வருஷம். அதுக்கு அடுத்த 5 வருஷத்துல 15%, 20வது வருஷம் 25ல 15%. என்ன இங்க பாத்தீங்கன்னா எப்ப பிரீமியம் கட்டி முடிக்கிறாங்களோ அப்ப எஸ்பி டியூ ஸ்டார்ட் ஆகுது. இதுல 20க்கு பாதினா 10, 10வது வருஷம் 15, 10%. 30 வருஷம் வந்த எஸ்பி டியூட பர்சன்டேஜ் 15, 15, 20, 25ல கிடைக்குது. 40 வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்பி டியூ வந்து ஆஃப் ஆஃப் த டேர்ம் தட் இஸ் 20 இயர்ஸ். 20 முடிஞ்ச உடனே இங்க பாத்தீங்கன்னா 20% கிடைக்குது. 20, 25, 30, 30. அப்ப எவ்ரி 5 இயர்ஸ் கேப்ல 20 இயர்ஸ் அந்த 10%, 30 இயர்ஸ் அந்த 15%, 40 இயர்ஸ் அந்த 20%. பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க கட்டுறது இத நம்ம மெச்சூரிட்டில குறைக்கிறதும் இல்ல. இது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு விஷயமும் கூட. அப்ப மெச்சூரிட்டில என்ன பண்ற, என்ன சம் அஷ்யூர் கொடுத்திருக்கோமோ ஃபுல் சம் அஷ்யூர் பிளஸ் கேரண்டி அடிஷன் டைரக்டா கொடுத்துறோம். அப்ப ஏற்கனவே இருக்கிற மணி பேக் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா அதுல எஸ்பி டியூ குறைப்போம், அதை மெச்சூரிட்டில குறைக்கிறது இல்ல. சிங்கிள் பிரீமியத்துல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க 10 lakh போட்டீங்கன்னா 12.5 lakh 125% ரிஸ்க் கவரேஜ் தராங்க. இது ஏஜ்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 60 வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட ரிஸ்க் கவரேஜ் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல விஷயம். லிமிடெட் பேமெண்ட்லயே லைக் ஜீவன் ஆனந்த் மணி பேக் மாதிரி 10 lakh கொடுத்தீங்கன்னா 125, 12 லட்சம். அப்படி இன்க்ரீஸ்டு சம் அஷ்யூர் கஸ்டமருக்கு கிடைக்குது. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப வர எல்லா பாலிசிலும் ஜீவன் சிரோமணியா இருக்கட்டும், பீமாஸ்ரீ, அதெல்லாம் இன்க்ரீஸ்டு ரிஸ்க் கவரேஜ் நம்ம எடுக்க பார்த்தே லைக் டாப் அப் மாதிரி 10 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணா 12 ரூபான்னு சொல்ற மாதிரி
இங்க வந்து 10 லட்சம் வாங்குனீங்கன்னா 25% எக்ஸ்ட்ரா கிடைக்குது. சோ இத நீங்க பிளேஸ் பண்ணலாம். அடுத்தது கேரண்டட் எடிஷன் இன்னைக்கு இருக்கிற அன்சர்டன் பீரியட்ல போனஸ் எல்லாம் குறையுமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிற டைம்ல இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீசிங் போனஸ் இதுதான் ஒரு பியூட்டி. 6ல இருந்து 20 வருஷம் இருந்தா கேரண்டட் எடிஷன் 50 ருபீஸ். 21ல இருந்து 30 இயர்ஸ் இருந்தா கேரண்டட் எடிஷன் 55 ருபீஸ். 31ல இருந்து 40 இயர்ஸ்க்கு 60 ருபீஸ். அப்ப என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு கேரண்டட் எடிஷன் இன்க்ரீசிங்கா இருக்கு. அப்போ ஒருத்தர் 40 வருஷம் ஒரு பாலிசி எடுக்கிறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 20 வருஷத்துக்கு 50 ரூபாய்க்கு போனஸ் கால்குலேட் பண்ண போறாங்க. 20ல இருந்து 30க்கு 55 ரூபாய்க்கு, 30ல இருந்து 40க்கு 60 ரூபாய். நான் கால்குலேஷன் பின்னாடி போட்டிருக்கேன், உங்களுக்கு கிளியர் கிடைக்கும் ஐடியா. என்னன்னா இது வெரி பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். இன்னைக்கு இருக்கிற அன்சர்டனைட் பீரியட்ல 40 இயர்ஸ் வரைக்கும் நம்மளால இன்க்ரீசிங் கேரண்டட் எடிஷன் தர முடியுது. அது எல்ஐசியோட பெரிய ஸ்ட்ரென்த். ஏன்னா நிறைய லாங் டேர்மா இருக்க பார்த்து இன்னைக்கு வொலட்டிலிட்டி இருக்கிற டைம்ல we are giving higher guaranteed edition for terms. அடுத்தது இதுல உங்களுக்கு எல்லா பாலிசியும் மாதிரி 5 ரைடர்ஸ் தராங்க. ஒன்னு ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர். இது என்னன்னா டிசபிலிட்டி இல்லாதது. சோ வேணும்னா கஸ்டமர் அவங்களோட சாய்ஸஸ் இப்ப நம்ம கொடுக்குறோம். மெஜாரிட்டி டைம் ஏடிஏபின்னு சொல்றோம் நம்ம. ஆக்சிடென்ட் டெத் அண்ட் டிசபிலிட்டி ரைடர் கொடுக்குறோம். இல்ல டிசபிலிட்டி வேணாம்னா தே கேன் கோ வித் ஆக்சிடென்ட் பெனிஃபிட். எய்தர் இதுல எதனா ஒன்னு சூஸ் பண்ணலாம். தென் மைனர் சில்ட்ரன்ஸ்க்கும் கொடுக்கறதுனால பிரீமியம் வேவர் பெனிஃபிட் இந்த பிளான்ல நம்ம கொடுத்திருக்கோம். சோ ஃபாதருக்கு கொடுத்தீங்க, மதருக்கு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்து கொடுத்தா ஒருவேளை அவங்களுக்கு எதனா ரிஸ்க்னா ஃபியூச்சர் பிரீமியம் வேவ் ஆகும். சோ அந்த ஒண்ணு. டேர்ம் ரைடர் வேணும்னா யூ கேன் ஆப்ட் ஃபார் டேர்ம் ரைடர். தென் கிரிட்டிக்கல்னஸ் ரைடர் 15 ட்ரெட்டட் டிசீசஸ் கிரிட்டிக்கல்னஸ் கிடைக்குது. அப்போ ஒரு பாலிசியில 5 டைப்ஸ் ஆஃப் ரைடர்ஸ் கொடுக்குறோம். அதுல எய்தர் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் வித் டிசபிலிட்டி ஆர் ஏபிஏ எடுத்துக்கலாம். மீதி சில்ட்ரன்ஸா இருந்தா பிரீமியம் வேவர் பெனிஃபிட் எடுக்க போறாங்க. டேர்ம் ரைடரும் கிரிட்டிக்கல்னஸ் ரைடரும் இந்த பாலிசில ஆட் ஆன வருது. தேவைன்றவங்களுக்கு நம்ம இதை கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் யூஎஸ்பி ஆஃப் த பிளான். என்னதான் இந்த பிளான் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இன்செப்ஷன் ஆஃப் த பாலிசி எடுக்கிற அன்னைக்கு உங்களால மெச்சூரிட்டி வேல்யூவை கேரண்டியா சொல்லிட முடியும். அப்ப உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நாளைக்கு இந்த ரிட்டர்ன் வருமா வராதான்ற ஒரு அன்சர்டனிட்டி இல்லாம நீங்க என்ன ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு வரீங்களோ அந்த வேல்யூவை கஸ்டமர் வாங்குவார். இது ஒரு ஃபர்ஸ்ட். செகண்ட் நான் சொன்ன மாதிரி இன்க்ரீசிங் கேரண்டட் எடிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 வருஷம் டேர்முக்கு 50, 21ல இருந்து 30க்கு 55, 31ல இருந்து 40க்கு 60. அப்ப எவ்ரி 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை கேரண்டட் எடிஷன் இன்க்ரீஸ் ஆகும் போது ஒரு பாயிண்ட் இங்க நோட் பண்ண வேண்டியது, ஃபர்ஸ்ட் டைம் கேரண்டட் எடிஷன் எப்ப கொடுக்குறாங்கன்னா 6th இயர்ல இருந்து தான். ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு எந்த ப்ராஃபிட்டும் நம்ம ஆட் பண்றது இல்லை. இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு எந்த ரிட்டர்னும் இருக்காது. 6 to 20 இயர்ஸ்க்கு அப்ப 50%, 50 rupees. அப்புறம் 21 to 30 இயர்ஸ்க்கு 55 rupees per 1000. 31 to 40 இயர்ஸ்க்கு 60 rupees per 1000. இந்த கணக்குல கேரண்டட் எடிஷன் கால்குலேட் பண்றாங்க. வில் see the example. இது நான் சொன்ன மாதிரி ஒரு மணி பேக் பிளான். பீரியாடிக்கலா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க பிரீமியம் கட்டி முடிக்கிற 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்டார்ட் ஆயிடும். சோ இது லாங் டேர்ம் கவரேஜ். நான் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா 80 வயசு வரைக்கும் சிங்கிள்லயும் 75 வயசு வரைக்கும் ரெகுலர்லயும். அப்போ ஒரு இன்னைக்கு லாஞ்சிவிட்டி அதிகமா இருக்கிறதுனால ஒருத்தர் அதிகமான கவரேஜ் வேணும் ஒரு லாங் பீரியட். ஈவன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு சர்வேல் அதிகமா இருக்கிறதுனால இன்சூரன்ஸ் வேணும்னா நிறைய பேர் இப்ப டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க பார்த்து கம்பேரிட்டிவ் கேட்கறாங்க. 85 வயசு இல்ல இதுல 90 வருஷம் எல்லாம் இருக்குதுன்னு. அப்ப நம்மளால ஒரு 75 வருஷம் வரைக்கும் ஏஜ் வரைக்கும் ஒரு லாங்கர் வித் ரிட்டர்னோட ஒரு கவரேஜ் கொடுக்கறதுக்கு ஒரு பிளான் இருக்கு. அப்புறம் பிரீமியமும் பிபிடி ஆஃப் ஆஃப் த டேர்ம் என்ன சூஸ் பண்றாங்களோ பாதி ஏர்னிங் பீரியட்ல அதையும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். சிங்கிள் பிரீமியம் தேவைன்றவங்களுக்கு ஆப்ஷன். லோன் இந்த பாலிசில இருக்கு. சிங்கிளா இருந்ததுன்னா 3 monthsக்கு அப்புறம் 75% ஆஃப் வேல்யூ வந்து லோனா எடுத்துக்கலாம். 1 year கம்ப்ளீட் ஆனா 90% சரண்டர் வேல்யூல எடுத்துக்கலாம். வேற ரெகுலர் பாலிசிஸா இருந்தா 2 years 2 yearly பிரீமியம் கட்டி முடிச்ச உடனே ஃபோர்ஸ்ல இருக்கிற பாலிசிஸா இருந்தா 90%, பெய்ட் அப் பாலிசிஸா இருந்தா 85%. ஸோ லோனும் இந்த பாலிசில அவைலபிளா இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஃபீமேலுக்கு 2 years பிரீமியம் மேலோட சீப்பரா இருக்கு. இது ஒரு அட்வான்டேஜ். டிஃபரன்ஷியல் பிரீமியம் இருக்கு. இப்ப வர பாலிசில நீங்க பாத்திருப்பீங்க செட்டில்மெண்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா ஒரு ஹையர் சம் அஷ்யூர் எடுக்கிறாங்க. அவரோட இறப்புக்கு அப்புறம் மொத்த பணம் அந்த குடும்பத்துக்கு போனா அவங்களோட ஃபேமிலி பினான்சியல் கமிட்மெண்ட்டுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது.
அதுக்கு என்ன பண்றாங்கன்னா டெத்துக்கு சம் அஷ்யூர்ட்ல செட்டில்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்திருந்தா அவர் என்ன பிரேக்கப் கொடுக்குறாரோ 5 வருஷமோ 10ஓ 15ஓ அது மந்த் குவார்டர்லி ஹாஃப்லி இயர்லிக்கு அவங்களுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி போகும். மெச்சூரிட்டியா இருந்தாலும் அதை அவங்க ஆஃப் பண்ணலாம். மெச்சூரிட்டியா இருந்தா பாலிசி மெச்சூர் ஆகிறதுக்கு 3 மந்த்ஸ்க்கு பண்ணணும். டெத்தா இருந்தா பாலிசி நீங்க கம்ப்ளீட் பண்ண பார்த்தே தந்துடணும். அதுக்கப்புறம் அதை எக்ஸசைஸ் பண்ண முடியாது. இந்த செட்டில்மெண்ட் ஆப்ஷனும் இந்த பிளான்ல இருக்கு. இப்ப நான் போட்ட கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு சொல்றேன். இதுல 2-3 விஷயம் ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல பாத்துடலாம். இதுல பெய்ட் அப் வேல்யூவும் இருக்கு. எப்படின்னா சப்போஸ் நீங்க பாருங்க பெய்ட் அப் சம் அஷ்யூர் ஆன் மெச்சூரிட்டி ஒரு கால்குலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்றேன். இது மெச்சூரிட்டி சம் அஷ்யூர் எடுத்து நீங்க யூசுவலா பெய்ட் அப்க்கு எல்லாம் கால்குலேட் பண்ணுவீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் பிரீமியம் பெய்ட் டிவைடட் பை பாலிசி டேர்ம் இன்டு சம் அஷ்யூர் போடுவீங்க. இதுக்கு பெய்ட் அப் கால்குலேட் பண்ண பார்த்து அந்த எஸ்பிடியும் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படின்னா மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்னா சே எக்ஸாம்பிள் ஒரு 10 lakh பாலிசி எடுக்கிறோம். அவரு வந்து எஸ்பிடியூ அவருக்கு வரதா வச்சுக்கங்க. எப்ப வரும்னா 10th இயர்ல வரும், 15th இயர்ல வரும். அதையும் கன்சிடர் பண்ணி நம்பர் ஆஃப் இயர்ஸ் பிரீமியம் பே டிவைடட் பை பிரீமியம் பேமெண்ட். உதாரணத்துக்கு இது 20 இயர்ஸ் பாலிசியா எடுத்துப்போம். 10 lakh சம் அஷ்யூர் வச்சுப்போம். அவருக்கு 2 எஸ்பிடியூ கிடைக்குது. ஒரு 10th இயர்ல கிடைக்குது, இன்னொன்று 15th இயர்ல கிடைக்குது. ஒருவேளை அந்த கஸ்டமர் என்ன பண்றாரு 7 இயர்ஸ் பே பண்ணிட்டு பிரீமியத்தை கட்டுறதை நிறுத்திடுறாரு. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா 10 lakhs எடுத்துப்போம். ஒரே ஒரு எஸ்பிடியூ தான் நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை கன்சிடர் பண்ணிட்டா 10 plus 2 12 lakhs. இது 7 இயர்ஸ் பிரீமியம் பே பண்ணது டிவைடட் பை 10 போட்டீங்கன்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 8,40,000. ஒரு 5 வரைக்கும் கேரண்டட் எடிஷன் இல்ல, 6-7க்கு கேரண்டட் எடிஷன். 1000க்கு 20 இயர்ஸ் ஆனா 50 rupees. ஸோ 10 lakhக்கு இயர்லி 50,000. 2 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய். அப்ப அவருக்கு டோட்டலா 9,40,000 பெய்ட் அப் வேல்யூ ஆயிடும். 20 இயர்ஸ் பாலிசி எடுக்கிறவர் 7 வருஷம் கட்டி ஏதோ ஒரு காரணத்தினால விட்டுட்டாருன்னா மெச்சூரிட்டி அப்ப we will pay him 9,40,000. இது மத்ததோட இது ஒரு பெரிய அடிஷனா இருக்கு. ஏன்னா சர்வைவல் பெனிஃபிட்டையும் நம்ம பெய்ட் அப் வேல்யூ கொண்டுட்டு வரோம். இது வரைக்கும் இந்த கான்செப்ட் இல்ல. இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, நீங்க பாத்துக்கலாம். இது டெத்தா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெய்ட் அப்ல ஏன்னா டெத்துக்கு டெத் சம் அஷ்யூர் எடுத்துக்கிறாங்க. டெத் சம் அஷ்யூர்ன்றது 125% ஆஃப் சம் அஷ்யூர். அப்ப 12 லட்சம் 7 இயர்ஸ் தான் கட்டி இருக்காரு. டிவைட் பண்ணா இது 8.3 பிளஸ் 1 லட்சம் ரூபாய் கேரண்டட் எடிஷன் 9,75,000. அப்ப 10 வருஷம் கட்ட வேண்டிய கஸ்டமர் 7 வருஷம் கட்டி ஒரு 10 லட்சம் பாலிசியை விட்டுட்டாரு. இன்கேஸ் 7 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 7 to 20க்குள்ள எதனா டெத் நடந்தா அந்த குடும்பத்துக்கு 9.3 லட்சம் கிடைக்கும். சோ இதுல இந்த தடவை இந்த கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. டெத்தோடைய சம் அஷ்யூர் எடுத்துக்கணும், மெச்சூரிட்டி அந்த எஸ்பியும் எடுத்துக்கணும். சோ இது வரைக்கும் இல்ல. திஸ் இஸ் a நியூ கான்செப்ட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு. இப்ப மெச்சூரிட்டி வேல்யூ எப்படி கிடைக்குது அப்படின்னு பாப்போமே. இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 உதாரணமும் போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. பாலிசி டேர்ம் 20 இயர்ஸ். இப்போ 20னா 10 இயர்ஸ் தான் பிரீமியம் கட்ட போறோம். சம் அஷ்யூர் 10 lakhs. இது நான் ஏஜ் வந்து ஒரு 35க்கு பிரீமியம் கால்குலேஷன் எடுத்திருக்கேன். ஸோ பாலிசி டேர்ம் 1 to 10 இயர்ஸ்க்குள்ள தான் அவருடைய பிரீமியம் கட்ட போறாரு. ரெகுலர்னா இயர்லி 1,04,673. இல்ல என்கிட்ட காசு இருக்குன்னா ஒரே தடவை ஒரு 7,30,000 கட்டிட்டு போயிடலாம். எய்தர் he can pay in single mode or 10 years இயர்லி halfly quarterly எந்த மோட்ல அவருக்கு கன்வீனியன்ட் இருக்கோ பே பண்றாரு. அப்ப என்ன ஆகுது, கட்டிட்டே இருக்க பார்த்து பேமெண்ட் 10 இயர்ஸ் முடிக்கிறாரு. முடிச்ச உடனே 10% ஆஃப் சம் அஷ்யூர், தட் இஸ் 10 lakhல 10% பாத்தீங்கன்னா 1 lakh rupees payable to him. 15th year again 10% of sum assured, again 1 lakh. So 2 survival benefit வாங்கிறாரு. பேமெண்ட் 10 வருஷத்துல முடிச்சிட்டாரு, 2 survival benefit வாங்கிட்டாரு. 20th year full sum assured கொடுக்கிறோம். இதெல்லாம் டிடக்ட் பண்ணாம 10 lakh டைரக்டா கொடுக்கிறோம். பிளஸ் 6வது வருஷத்துல இருந்து 20 வருஷம் வரைக்கும், அதாவது 15 இயர்ஸ்க்கு கேரண்டட் எடிஷன் per 1,050 rupees கால்குலேட் பண்ணா ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபாய், 15 வருஷத்துக்கு 7.5 லட்சம் ரூபாய். மெச்சூரிட்டி அப்ப 17.5 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம். டோட்டல் பெனிஃபிட் ஒர்க் அவுட் 19.5 lakh. எப்படின்னா 2 எஸ்பிடியூ பிளஸ் மெச்சூரிட்டி சேர்த்தா 19.5, மெச்சூரிட்டி அப்ப மட்டும் 17.5. இது ஒரு அட்வான்டேஜ். 10 வருஷம் கட்டி முடிச்சு. இதே சிங்கிள் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு தடவை 7 lakh கட்டிடுறாரு, இஸ் கோயிங் டு கெட் 19.5 lakh as a maturity value. இதே பாலிசி ஹோல்டர் என்ன பண்றாருன்னா அடுத்த டேர்ம் 30 இயர்ஸ்க்கு எடுக்கிறாரு. 35 இயர்ஸ் இருக்கிறவரே பிரீமியம் கட்ட போறது 15 இயர்ஸ் தான் கட்டுவாரு.
இயர்லி பிரீமியம் பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 74,979 15 இயர்ஸ் கட்டுறாரு. இல்ல என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு ஆப்ஷன் எடுத்தாருன்னா 6,94,400 சிங்கிள். 15 இயர்ஸ் கட்டி முடிச்ச உடனே இல்ல 15th இயரோ 15% ஆஃப் சம் அஷ்யூர். அப்ப 10 லேக்கு 15%னா 1.5 லட்சம் ரூபாய். 20வது வருஷம் அகைன் 15% 1.5 லட்சம் ரூபாய். 25th இயர் ஒரு 15% 1.5. சோ 4.5 லட்சம் ரூபாய் எஸ்பிடியூவா வாங்கிடுறாரு. 30th இயர் எப்படி போனஸ் கேரண்டி எடிஷன் கால்குலேட் பண்ணணும்னு பாருங்க. டோட்டலா 30 இயர்ஸ். அதுல 5 வருஷம் வரைக்கும் கேரண்டி எடிஷன்ல 6ல இருந்து 20க்கு 50 ரூபாய். சோ இந்த ஃபர்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு 50 rupees கால்குலேட் பண்ணா 10 லேக்கு 7.5 லேக். பேலன்ஸ் இருக்கிற 21 to 30க்கு கேரண்டி எடிஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 5 rupees. So it comes around 55 rupees. அப்படின்னு பார்த்தா 10 வருஷத்துக்கு 10 லேக் 5 லேக் 50. டோட்டலா ஆன் மெச்சூரிட்டி 10 லேக் சம் அஷ்யூர். அந்த 15 இயர்ஸ்க்கான கேரண்டி எடிஷன் 10 இயர்ஸ் டோட்டலா சேர்த்தா இட் கம்ஸ் அரௌண்ட் 23 லேக் rupees. சோ ஏற்கனவே கொடுத்த எஸ்பிடியும் சேர்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 27 லேக் 50,000. வெரி குட் ரிட்டர்ன் ஆக்சுவலி. ஐஆர்ஆர் கூட கால்குலேட் பண்ணி பார்த்தேன். இட் கம்ஸ் அரௌண்ட் நியர்லி 5%. இன்சூரன்ஸ்க்கான பிரீமியத்தையும் குறைச்சிட்டு நம்ம கால்குலேட் பண்ணா ஒரு 5.5% we are giving guarantee for 30-40 years. It is going to be fantastic return. நீங்க அப்புறமா அத டீடைல்டா ஐஆர்ஆர் எல்லாம் போடணும்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 40 years பாலிசி. அப்ப எவ்வளவு பிரீமியம் கட்ட போறாங்க? they are going to pay only 20, half of the term. இதுக்கு 10 லேக்குக்கு 35 வருஷத்துக்கு 59,740 ரூபாய். சிங்கிளா இன்வெஸ்ட் பண்றாருன்னா 6,43,000 ரூபாய். இப்ப இவருக்கு என்னன்னா 20 இயர்ஸ் முடிய பார்த்து 2 லேக் rupees. ஏன்னா 20%. 5 வருஷத்துக்கு அப்புறம் 25 இயர்ஸ் அகைன் 20%. இங்க சாரி 15 போட்டிருக்கேன். 20%. 25 இயர்ஸ்க்கு அப்புறம் 20%. 2 லேக். 30 இயர்ஸ்க்கு 2 லேக். 35 இயர்ஸ்க்கு 2 லேக். சோ 4 எஸ்பிடியூ கிடைக்குது. இப்ப போனஸ் கால்குலேஷன் எப்படின்னு பாருங்க. கேரண்டி எடிஷன் 40th இயர் ஃபுல் சம் அஷ்யூர். ஏற்கனவே கொடுத்த எந்த எஸ்பிடியூவும் டிடக்ட் பண்ணாம ஃபுல் அமௌண்ட். ஃபர்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு 50 ரூபாய் கால்குலேஷன்ல பாத்தீங்கன்னா 7.5 லட்சம். பேலன்ஸ் இருக்கிற 21 to 30க்கு கேரண்டி எடிஷன் 5 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 55 ரூபாய் கால்குலேட் பண்ணா 10 லேக்ஸ்க்கு 5,50,000. 31 to 40 இயர்ஸ்க்கு இன்னும் 5 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி 60 ரூபாய் வந்துட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபாய்னா 10 இயர்ஸ்க்கு 6 லட்சம் ரூபாய். இங்க 50 ரூபாய்க்கு கணக்கு போட்டா 50,000 into 15. இங்க 55 ரூபாய்க்கு கால்குலேட் பண்ணா 10 இயர்ஸ்க்கு 55,000 into 10 இயர்ஸ். இங்க 31 to 40க்கு 60,000 ரூபாய் into 10 இயர்ஸ். Total maturity comes around 29 lakh. Already paid 8 lakh. He is going to get 37 lakh. Very good return actually. நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 10 lakhs எடுக்கிறவருக்கு 3.7 times we are going to give a day 40. இது எல்லாமே கேரண்டி. இதுதான் இது போனஸ் எப்படி இருக்கும், அன்சர்டனிட்டி, எதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். எழுதி இந்த மெச்சூரிட்டி வேல்யூ கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கஸ்டமர் will enjoy this maturity value. அவரோட பினான்சியல் பிளானிங்க்கு, ரிட்டையர்மெண்ட்டுக்காகவோ இல்ல குழந்தைங்கள படிப்புக்கோ கல்யாணத்துக்கோ எதனா ஒரு கார்பஸ் கிரியேட் பண்றாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த வேல்யூ அடிஷன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெத் பெனிஃபிட் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பாலிசியோட டேர்ம் அதே நான் ஒரு 20 இயர்ஸ் பாலிசி எடுத்துருக்கேன். அவர் வந்து ஒரு 7 வருஷம் கட்ட பார்த்து ஃபர்ஸ்ட் பார்த்தது மெச்சூரிட்டி பார்த்துட்டோம். அதுல எஸ்பிடியூ பார்த்துட்டோம். எப்படி போனஸ் கால்குலேட் பண்ணி மெச்சூரிட்டி அரைவ் பண்றதுன்னு பார்த்தோம். இப்ப அதே கஸ்டமர் எடுக்க பார்த்தே 125% அப்படின்னா 10 லட்சம் பாலிசி எடுக்கிறாருன்னா 12 லட்சம் டே 1ல இருந்து இன்சூரன்ஸ் கவரேஜ். ஒரு 7வது வருஷம் டெத் நடந்தா 5 வருஷத்துக்கு இல்ல 6-7க்கு வருஷத்துக்கு 50 ரூபாய் அப்படின்னா 10 லட்சத்துக்கு 50,000 ரூபாய். 2 வருஷத்துக்கு 1 லட்சம். சோ 7வது வருஷம் டெத் நடந்தா 13 லட்சம் ரூபாய் நம்ம டெத் பெனிஃபிட்டா செட்டில் பண்ணுவோம். வேற ஆக்சிடென்டா இருந்தா டபுள் த சம் அஷ்யூர் 23,50,000. சோ இது டெத் பெனிஃபிட். உங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு மைண்ட்ல ஒரு கொஸ்டின் ஓடிட்டே இருக்கலாம். 5 வருஷத்துக்குள்ள டெத் நடந்தா என்ன ஆகும்? ஏன்னா எந்த ரிட்டர்னும் இல்லையே அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள டெத் நடந்தா 125% 12 லட்சம். கேரண்டட் எடிஷன் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் 6வது வருஷத்துல இருந்தா சேருது. அதனால 0. டோட்டல் டெத் பெனிஃபிட் வித்தின் 5 இயர்ஸ் 10 லேக் பாலிசியா இருந்தா 12 லட்சம். ஆக்சிடென்ட் இருந்தா இன்னொரு 10 லட்சம். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், என்ன இது எந்த அடிஷனுமே இல்லாம அவருக்கு போகுதுன்னு. நீங்க ஒரு சின்ன கால்குலேஷன் பாருங்க.
ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 10 lakhs எடுக்க பார்த்து டே 1ல இருந்தே 12 லட்சம் கொடுத்துறோம். அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் எக்ஸஸ் அவருடைய சம்மஷூருக்கு 2 லட்சம். அதை டிவைட் பண்ணீங்கன்னா 5 வருஷத்துக்கு 50,000 ரூபாய். ஸோ என்ன இது மீனிங் அப்படின்னா அவர் 10 லட்சம் பாலிசி எடுத்து 50 ரூபாய் அடிஷன் ஆட் பண்ணியிருந்தாலும் 50 × 5 2 தான் வந்திருக்க போகுது. இந்த பாலிசியை அவர் ரிஸ்க்கு எடுத்துட்டு டெத் நடந்தா ஏற்கனவே ப்ரீபெய்டு மாதிரி 2 லட்சம் ரூபாய் அவரோட அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டோம். அதனால எந்த வகையில அவருக்கு லாஸ் இல்ல. இஸ் கோயிங் டு என்ஜாய் த சேம் ரிட்டர்ன் ஆஃப் 50 rupees. அதிலே அவருக்கு ரிட்டர்ன் வந்துட்ட மாதிரி ஏற்கனவே கொடுத்துட்டோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிஸ்க்குக்கும் இன்க்ரீஸ்டு கேரண்டி எடிஷனோட தான் இருக்கு. மெச்சூரிட்டி ஆக பார்த்து கேரண்டி எடிஷனோட தான் இருக்கு. ஸோ this is a simple presentation. I think I covered almost all aspects. Minimum age, maximum age, term, premium paying, loan, paid up value, return எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போ we'll go with the question and answer session. If any doubt, we will attend. Please.